பிள்ளையா நான் இருப்பேன்னா என் தேவையை ஒரு நாளும் தட்டி கழிக்கவே மாட்டேன். நான் கேட்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது என்ன செய்வாரு, உனக்கு சர்ப்ரைஸ்லாம் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்க்காத நேரத்துல ஆச்சரியமா, நான் நினைச்சு கூட பார்க்கலடா இப்படி வாங்கி வச்சீங்க அப்படின்னு பிள்ளைங்க சந்தோஷப்படுறது போல உங்களையும் சந்தோஷத்தால நிரப்ப உங்க தகப்பனாலே கூடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா என்ன செய்யணும், நானு அப்பாவுக்கு பிடிச்சதையே செஞ்சுட்டு வரணும். அப்பா ஒண்ணு செய்ய சொல்லுவார்னு தெரியும். அப்பா சேர் தானே வேணும்னாங்க, அப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு எப்படி தெரியும், நீங்க சேவ் பண்ண மிஷின் எடுத்தீங்க, அப்பயே சேர் வேணும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? இல்ல பாரு, நான் செய்ய போறேன், அதுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுக்குது என் கையில. இப்படி ஆண்டவர் நான் பிரியப்படுத்தும் போது, கடவுளுக்கு ஏற்றவைகளையே நான் செய்யும் போது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது கர்த்தர் எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் செஞ்சிடறேன். நான் செய்ய ஆண்டவர் நினைக்கிறது, என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு, அது அவர் சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சா எப்படி இருக்கும் அவருக்கு? அது இதுதான் உனக்கு அடுத்தது சொல்லான்னு இருந்தேன்டா, நீ அதே செஞ்சிட்டேன், அதனால உன் மேல எனக்கு எப்படி இருக்கு? ஒரு நிறைவு உண்டாகல, நம்மளை குறிச்சு ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்கு உண்டாகல, திருப்தி உண்டாகல. என் பிள்ளை நான் நினைச்ச மாதிரியே இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் உங்களை யாராவது ஒருத்தர் சொல்லணும், உந்தி தள்ளணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளுக்கு பிரியமானது எதுன்னு தேடி 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 அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய சகல காரியங்களையும், அப்படி செய்த யாருமே ஆண்டவரால் கைவிடப்பட்டது. அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களை கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. அவர்கள் எது குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.